துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி சுக்கிரன் இருக்காங்க, வேலை வருமானம் இருக்கிற மாதிரி தோற்றம். இன்னொரு பக்கம் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 8ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் பார்க்குது. யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ கடன் குறைவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. கடனால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது, அடைக்க வாசிங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பெரிய லெவலில் நோய் இருக்குது. நோயின் காரணமாக மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு நோயுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால் நீங்களும் பொறுமையாக இருங்க. ஒருவேளை நோயின் காரணமாக ஏதாவது சர்ஜரி பண்ணணுங்கிறவங்க போஸ்ட்போன் பண்ணாமல் இந்த வாரம் பண்ணுங்கள். இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் வருமானங்கள் எப்படி இருக்குது? வருமானங்கள் இருக்குது, செலவுகள் அதுக்கு மேலே உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ப்ரொஃபஷனில் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா பரவாயில்லை. ஏதாவது நீங்கள் காரியம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக பின்னாடி முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரையாவது நம்பணும், நம்பி செயல்படலாமா, அவங்கள நம்பி இருக்கமே அப்படிங்கிறவங்க தாராளமாக நம்பலாம். அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் அவாய்ட் பண்ணுங்கள். நல்லா ரிலாக்ஸாக தூங்கி எழுந்திரிங்க. இந்த வாரத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிங்க உங்களுக்கு வீடு மாற்றங்கள் உண்டு. யாரெல்லாம் இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு. என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போய் உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு, அல்லது இப்போ சொத்து விற்பதற்கான பேச்சுவார்த்தைகள், அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. ஒரு பக்கம் உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் அவர்களால் நன்மைகள், ரெண்டும் கலந்து இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம் பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா வழிபாடு பண்ணுங்கள்.